லோகத்திலே நல்லோர்கள் பல வகைப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நல்லோர்களை பற்றி என்ன சொல்கிறது இந்த சுகஸ்துதி ஸ்லோகம் என்றால், அவர்கள் அத்தனை பேரும் தாங்கள் பண்ணுவதை பெருமாளுக்கு அர்ப்பித்து விட வேண்டும் என்று சொல்கிறது. தபஸ்விகள் தபஸ் பண்ணுவார்கள், தானபரர்கள் தானம் பண்ணுவார்கள், சரி மந்திர வித்தைகள் ஜபம் பண்ணுவார்கள். எதுவா இருந்தாலும் அவர்கள் பண்ணுவதை பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும், சாத்விக தியாகம் பண்ண வேண்டும். நாராயணாயேதி சமர்ப்பயாமி என்று கடைசியில் சொல்லுகிறோம் அல்லவா, அந்த மாதிரி சொல்ல வேண்டும். அப்படி பகவானுக்கு சமர்ப்பித்தால்தான் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து என்று சமர்ப்பித்தால்தான் அவர்கள் உயர்ந்த க்ஷேமத்தை அடைவார்கள். நாம் சில சமயங்களிலே பார்க்கிறோம், அப்படி பகவத் பக்தியோ பகவத் அர்ப்பணமோ இல்லாதவர்கள் கூட பலனை பெறுகிறார்கள். ஏனென்றால் அந்த மந்திரத்துக்கு அந்த தானத்துக்கு வருகிற புண்ணியம் சிறப்பு இருக்கத்தான் இருக்கும். பக்தியே இல்லாமல் வருண மந்திர ஜபத்தை பண்ணினால் கூட மழை பெய்யத்தான் பெய்கிறது. ஆனால் அதை ஒரு க்ஷேமம் என்று இந்த ரிஷி கருதவில்லை, சுகர். நாம் ஏதோ பசு புத்திரம் மழை முதலியவற்றுக்காக மந்திரங்களை கொண்டு ஜபங்களை பண்ணி அவற்றை அடைவதை பரமக்ஷேமம் என்று சொல்ல முடியாது. ஏதோ நாம் விரும்பினோம், கிடைத்தது. ஆனால் யசஸ்வினஹா தானபராக என்று இந்த ஸ்லோகத்திலே சொன்ன அத்தனை பேரும் தபஸ்வினோ தானபரா யசஸ்வினா மனஸ்வினோ மந்திரவித சுமங்களா, இவை அத்தனை பேரும் பண்ண வேண்டிய காரியம் என்ன என்றால், தாங்கள் பண்ணுவதை எல்லாம் பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டும். அப்படி அர்ப்பணம் பண்ணினால்தான் பரமக்ஷேமம் என்று ஒன்று கிடைக்கும். அது இல்லாவிட்டால் அவ்வப்பொழுது அவர்கள் நாடுகிற அந்த பலன் கிடைக்கலாம், அது போராது. க்ஷேமம் கிடைக்க வேண்டும். க்ஷேமம் நவிந்தந்தி விநாயகர்ப்பணம். எவனுக்கு அர்ப்பணம் பண்ணாவிட்டால் க்ஷேமம் கிடைக்காதோ, அவர்கள் கேட்ட வாஞ்சிதம் கிடைத்தால் கூட அதற்கு பிறகு அதனால என்ன க்ஷேமம் ஏற்படுகிறது என்று பார்த்தால், க்ஷேமம் ஏற்பட வேண்டுமானால் அந்த அர்ப்பணம் பகவத் அர்ப்பணம் பண்ணியாக வேண்டும். எவனுக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டுமோ அவனுக்கு நமஸ்காரம். தஸ்மை, அவனுக்கு. சுபத்ர ஸ்ரவசே, ஏற்கனவே வந்த பதம் மங்கள புகழாளனுக்கு நமோ நமக. தமிழில் எழுதியிருப்பதை வாசிக்கலாம். இவர்கள் எல்லோருமே, அதாவது தபஸ்வினஹா என்று ஆரம்பித்த 6 வகைக்காரர்களுமே பகவானிடம் அர்ப்பிக்காவிட்டால் அற்பமான பலன்கள் அவர்களுக்கு கிடைத்தாலும் கூட க்ஷேமத்தை அடைய மாட்டார்கள். பரமக்ஷேமத்தை வேண்டுபவர்கள் பரமனுக்கு அர்ப்பணம் பண்ணியாக வேண்டும் என்று இதையே ஒரு உபதேசமாக, ஒரு அறிவுரையாக கீதை நமக்கு வழங்குகிறது. யத் கரோஷி யத் அஷ்னாசி யத் ஜுஹோஷி ததாசி யதி யத் தபஸ்யசி கௌந்தேய தத்புருஷ்வமதர்ப்பணம் என்று கிருஷ்ணன் சொல்லுகிறான். கௌந்தேய, அர்ஜுனனே, நீ எது பண்ணுவதானாலும், எது சாப்பிடுவதானாலும், எதை ஆಹುತಿ பண்ணுவதானாலும், எதை தானம் பண்ணுவதானாலும், எதை தபஸ் பண்ணுவதானாலும் அதை எனக்கு அர்ப்பணமாக பண்ணி சமர்ப்பித்து பண்ணு அந்த காரியத்தை என்று கிருஷ்ணனுடைய உபதேசம். அதைத்தான் இங்கே 3 வரிகளிலே சுகஸ்துதி சொல்லுகிறது. தபஸ்வினஹா என்று ஆரம்பித்து எல்லாம் பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ணினால் க்ஷேமத்தை கொடுக்கும், பண்ணாவிட்டால் கொடுக்காது என்று அந்த மங்கள புகழாளனுக்கு சுபத்ர ஸ்ரவசே நமோ நமஹ.